வணக்கம் நண்பர்களே, இது ஆன்மீகமும் ஜோதிடமும். இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், நடிகை சமந்தா ராஜ் நிதிமுரு திருமணம் பூத சுத்தி முறையில் நடைபெற்றது என்று சொல்லும்போது நிறைய பேர் கேட்கிறார்கள், அது என்ன பூத சுத்தி முறை? திருமணங்கள் பலவிதமாக நடைபெறுகிறது. சங்க இலக்கியங்களிலெல்லாம் கந்தர்வ திருமணம் என்று நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். சமஸ்கிருத முறைப்படி ஐயர் வைத்து திருமணம் செய்கிறோம். தமிழ் முறைப்படி ஓதுவார்கள் வைத்து தமிழ் மந்திரங்கள் உச்சாடனம் செய்து திருமணம் நடைபெறுவதை பார்த்திருக்கிறோம். அரசியல்வாதிகள் நடத்தும் திருமணத்தை கூட பார்த்திருக்கிறோம். அது என்ன பூத சுத்தி திருமணம், பூத சுத்தி முறை? இது நடைமுறையில் இருக்கிறதா? அது பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஆக்ட்ரஸ் அந்த முறையில் திருமணம் செய்ததினால் நமக்கு அந்த பூத சுத்தி என்ற முறை தெரிய வந்திருக்கிறது. பூத சுத்தி என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூத கணங்களை ஆற்றுப்படுத்தி சாந்தப்படுத்தி நமக்குள் இருக்கும் பஞ்ச பூதங்களையும் சுத்தி செய்து, அதாவது சுத்தம் செய்து என்று எடுத்துக்கொள்ள முடியாது, சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி ஒரு திருமண முறையை செய்வதற்கு பெயர்தான் பூத சுத்தி முறை திருமணம். பூதம் என்பது பஞ்சபூத கணங்கள். அவற்றை ஆற்றுப்படுத்தி பஞ்சபூதங்களின் முன்னிலையில் செய்து கொள்ளும் திருமண முறைக்குத்தான் பூத சுத்தி திருமணம் என்று பெயர். இதை நடத்தி கொடுப்பதற்கென்றே பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இதற்கும் மாங்கல்யம், திருமாங்கல்யம் உண்டு. அந்த திருமாங்கல்யம் நமது முறைப்படி போட்டாலும் பார்வதி தேவியின் அம்சமாக அல்லது துர்க்கையின் அம்சமாக ஒரு படம் பதித்த ஒரு டாலர் போல ஒரு பெண்டன்ட், அதையும் மாங்கல்யமாக அணிய வேண்டும் என்பது அந்த முறையில் நடைமுறையில் இருப்பதாக நாம் அறிகிறோம். இது ஒரு வித்தியாசமான திருமணம். இது முதல் திருமணம் தான் அப்படி செய்து கொள்ள வேண்டும், இரண்டாவது திருமணம் அப்படி செய்து கொள்ள வேண்டும் என்று அல்ல. சஷ்டியப்த பூர்த்தி என்று சொல்லக்கூடிய 60ஆம் திருமணத்தை கூட பூத சுத்தி முறையிலே செய்யலாம். அதற்கென்று பயிற்சி பெற்ற சாஸ்திர சம்பிரதாயங்களை கற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில்தான் நடிகை சமந்தா ராஜ் நிதிமுரு திருமணம் நடைபெற்றது. பரவலாக இல்லை என்பதனால் நாம் அறியப்படவில்லை. ஆனால் இப்படியும் ஒரு முறை திருமணம் இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.